அக்கா நீங்க இன்னும் பதில் சொல்லவே இல்ல. நீங்க என்ன நம்புறீங்களா இல்லையா? ஆப்வியஸ்லி ஐ ட்ரஸ்ட் யூ. நீ ஏன் இந்த மாதிரிலாம் கேக்குற? அக்கா 20 வருஷத்துக்கு முன்னாடி திஷா சொன்ன மாதிரி நான் எந்த ஒரு தப்பும் பண்ணலக்கா. ஐ மீன் எனக்கும் ஆலியாவுக்கும் நடுவில் அந்த மாதிரி எதுவும் நடக்கல. அதாவது நானும் ஆலியாவும் ஒரே ஹோட்டல்ல தங்கணும். திஷா அன்னைக்கு அதே சமயத்தில் அந்த ஹோட்டலுக்கு வந்தது. இன்ஃபேக்ட் நானும் ஆலியாவும் அன்னைக்கு ஒரே பாத்ரூம்ல இருந்தோம். திஷா எந்த கோலத்துல பார்த்தாலோ அது உண்மைதான். அதாவது அவ தப்பா எதுவும் பார்க்கல, ஆனா அதை அவ தப்பா புரிஞ்சுக்கிட்டா. எனக்கும் ஆலியாவுக்கும் அந்த மாதிரி நடுவில் எதுவும் நடக்கல. அப்புறம் உங்களை தவிர இந்த விஷயத்துல என்ன வேற யார் நம்புவாங்க? எனக்கும் ஆலியாவுக்கும் நடுவில் அந்த மாதிரி நடக்க வாய்ப்பே இல்லை. அப்புறம் எப்படி நடக்கும்? நான் திஷாவை தானே விரும்பினேன். இப்ப நீங்களே சொல்லுங்க அக்கா, திஷா சொன்னது எல்லாமே நடந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? புரப், நான் உன் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்கேன். ஆனா அதுக்காக எனக்கு திஷா மேல நம்பிக்கை இல்லைன்னு இல்ல. நீ சொல்றது மட்டும்தான் உண்மை நான் நம்பினா அப்புறம் திஷா சொல்றது பொய்யாயிடும்ல. ஆனா அப்படி கிடையாதுல்ல. நிச்சயமா ஏதாவது ஒரு விஷயம் இருந்திருக்கணும். இல்லனா ஒரு பொண்ணு தன்னோட வாழ்க்கையில இவ்வளவு பெரிய முடிவு எடுக்க மாட்டா. நான் உன் பக்கம் மட்டும் நின்னா அப்புறம் அவ மேல தப்பாயிடும். அக்கா நானும் தான் சொல்றேன், அவ மேல எந்த ஒரு தப்பும் இல்ல. அவ எந்த தப்பும் பண்ணல. அவ அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டான்னு சொல்ல வர. அவ எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு நான் அவளை ஏமாத்திட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. அப்புறம் அவளே கோபமா முடிவு எடுத்துட்டு அவளே அந்த வீட்டை விட்டு போயிட்டா. அவ என்கிட்ட எங்க போறான்னு கூட சொல்லவே இல்ல. ஒருவேளை அவ எங்க இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா அவளை நான் பார்க்க போயிருப்பா. அவகிட்ட எடுத்து சொல்லி இருப்பேன் என்ன நடந்துச்சுன்னு. என் சைடுல இருக்கிற நியாயத்தை சொல்லியிருப்பேன். அப்புறம் இன்னைக்கு மீட் பண்ணோம், அதுவும் 20 வருஷத்துக்கு அப்புறம். அப்படியே எவ்வளவோ காலங்கள் ஓடிடுச்சு. எந்த இடத்துல நாங்க பிரிஞ்சோமோ அந்த இடத்துல திரும்ப நாங்க ஒண்ணு சேர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ என்ன எந்த அளவுக்கு வெறுக்கிறா தெரியுமாக்கா? அவ என்ன பக்கத்துல கூட பார்க்க விரும்பல. இன்ஃபேக்ட் அவ என்கிட்ட போய் சொன்னா அவளுக்கும் ரித்திக்கும் அஃபேர் இருக்குன்னு போய் சொன்னா. அப்படி அந்த மாதிரி எதுவும் இல்ல. ரித்திக்கோட லைஃப்ல இருக்கிறது வேற ஒரு பொண்ணு, வெரோனிகா. இங்க பாரு புரப், நீ சொல்றதும் சரிதான். நீ உண்மைதான் சொல்ற. உன் மேல எந்த தப்பும் இல்ல. நீ திஷாவை விரும்புறதும் உண்மைதான். நீ அவளை ரொம்ப விரும்புற, அது புரியுது. ஆனா அவளை மறுபடியும் உன் வாழ்க்கைக்கு கொண்டு வர்றது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லைன்றத நீ புரிஞ்சுக்கணும். நீ திஷா கிட்ட போகணும்னு நினைக்கிற, ஆனா அவ உன்னை விட்டு தூரம் போகணும்னு நினைக்கிறா. என்ன நடக்குதுன்னு புரியுதுல்ல. இப்ப சொல்யூஷன் தான் தேவை. எஸ் இன்ஸ்பெக்டர், அவன் இந்த வீட்டுக்கு வந்திருந்தான். அவன் ரியாவை பணையமா வச்சுக்கிட்டு இந்த வீட்டை விட்டு ஓடிட்டான். சொல்லுங்க சார். காட் ப்ளீஸ் 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 அந்த வெயிட்டரை யாரும் பிடிச்சிடக்கூடாது. அவன் ஓடி போயிடணும். ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்க. ப்ளீஸ் அவன் ஓடி போயிடணும். யாரும் பிடிக்க கூடாது அவனை. நான் இனிமே சத்தியமா இந்த மாதிரிலாம் செய்யவே மாட்டேன். என்னை மன்னிச்சிருங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் காட் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ப்ளீஸ் காட் ப்ளீஸ். ப்ளீஸ் லுக் இன்டு திஸ். தேங்க்யூ சார். ஏய் ஸ்வீட்டார்ட், வாட் ஹேப்பன்? அவன் தான் ஓடிட்டான்ல, எதுக்காக அழற? Why you crying? Don't cry. I know ரியா, ஸ்டூபிட்டா நீ ஏதோ ஒண்ணு பண்ணிருக்க. அந்த பயத்துல தான் நீ அழற. ப்ளீஸ் ரியா, ப்ளீஸ் 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 எதுவும் சொல்லிடாத ரியா. ரியா ரியா கவலைப்படாத, எதுவும் நடக்காது. அவன் போயிட்டான். ப்ளீஸ் டோன்ட் க்ரை. You're a brave girl, no? இப்படி அழலாமா? இப்படிலாம் அழக்கூடாது, சரியா? ப்ளீஸ், நீ ஏன் இப்படி அழற? ஐ திங்க் ரியா பிராச்சிய தப்பா பேசிட்டா இல்லையா? அத நினைச்சுதான் அவ ஃபீல் பண்றான்னு நினைக்கிறேன். அதுக்கு அவ ஃபீல் பண்றானா நல்ல விஷயம் தான். இங்க பாரு ஸ்வீட்டார்ட், உனக்கு கஷ்டமா இருக்குன்னா போய் அவகிட்ட பேசு. டாக் டு ஈச் அதர். சே சாரி டு ஹர். அழுது என்ன பண்றது? நீ ப்ளீஸ் டோன்ட் cry. We are very sorry. உங்க தீபாவளி ஸ்பாயில் ஆயிடுச்சு. எக்ஸ்ட்ரீம்லி சாரி அண்ட் தேங்க் யூ ஃபார் கமிங். ஐம் சாரி. இங்க நடந்ததுக்கு உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னாச்சு? அவன் தப்பிச்சிட்டான். ஐம் சாரி. ஓ ஷிட், ஐம் சாரி. ஓடிட்டானா? ஐம் சாரி பிராச்சி.
பரவாயில்ல சார். நான் அவனை பழி வாங்கணும்னு நினைக்கல. ஐ வாஸ் ஜஸ்ட் உங்க எல்லாரோட நம்பிக்கையும் எனக்கு தேவை. நீங்களும் ஐ எம் கிரேட்ஃபுல் தட் யூ ட்ரஸ்டட் மீ. ஏன் இப்படி சொல்ற? இந்த நம்பிக்கை இருக்கே, அதுக்கு காரணமும் நீதானே. எப்படி இருக்கியோ அப்படியே இரு. அந்த நம்பிக்கை எப்பவும் இருக்கும். சாரி. ஒன் செகண்ட். டாட், நீங்களும் இருங்க. எல்லாரும் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். உங்க எல்லார்கிட்டயும் நான் ஒரு விஷயம் பேசணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து பிராச்சியை என்னென்னமோ பேசியிருக்கோம். பாவம், அவளை பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசியிருக்கோம். இப்போ நமக்கு பிராச்சி இன்னசென்ட்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஏன் நம்ம பேச மாட்டேங்கிறோம்? எல்லாருக்கும் நல்லா தெரியும், ட்ரிங்க்ஸ்ல ஏதோ கலந்து கொடுத்து இவளை அசிங்கப்படுத்த பார்த்துருக்காங்க. இப்போ எதுவும் பேச மாட்டீங்களா? இல்ல, ஐம் சாரி, பட் யாரெல்லாம் பிராச்சிய அசிங்கப்படுத்தினீங்களோ, யாரெல்லாம் பிராச்சியை பத்தி தப்பா பேசுனீங்களோ, அவங்க எல்லாரும் இப்போ பிராச்சி கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ரன்வீர், இட்ஸ் ஓகே. நோ பிராச்சி, இட்ஸ் நாட் ஓகே. என்ன விளையாட்டு இது ரன்வீர்? விளையாட்டா? இதுவா? இவ்வளவு நேரமா அது பிராச்சியோட நடந்துச்சு. இங்க இருக்கிறவங்களாம் அவ ஒரு பொண்ணுனே மறந்து என்னென்னவோ எதோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசும்போது என்ன நினைச்சீங்க? அவங்க யாரும் இல்ல, நம்ம கெஸ்ட். அவர் கெஸ்ட். கெஸ்ட்ங்கிறதுனால தான் சொல்றேன். பிராச்சி எப்படிப்பட்டவன் அவங்களுக்கு தெரியுமா? ஆனா இங்க இருக்க எல்லாருக்கும் பிராச்சியை பத்தி நல்லாவே தெரியும். ஆனா நீங்க, உங்க எல்லாருக்கும் பிராச்சி எப்படிப்பட்டவன் தெரியும். ஆனா தெரிஞ்சிருந்தோம் இவங்க ஃபேமிலியை பத்தி பேசுனீங்க, இவளோட கேரக்டரை தப்பா பேசுனீங்க, அவளோட நடத்தையை பத்தி தப்பா பேசுனீங்க, இன்னும் என்னென்னவோ பேசுனீங்க. ஐம் ரியலி சாரி சீஃப். நீங்க எல்லாருமே இவகிட்ட மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். ரன்வீர், உன்னோட மூளை என்ன கெட்டு போச்சா? யூ ஜஸ்ட் டாக். 1 செகண்ட் ஆலியா, வெயிட். அவன் சொல்றது உண்மையா? இவ்வளவு விஷயம் நடந்துச்சா இங்க? எஸ் சீஃப். இப்படி எல்லாம் பேசி இருந்தீங்கன்னா ரன்வீர் சொல்றதுதான் சரி. பிராச்சி மேல எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டா மட்டும் இது முடிஞ்சு போற கதை இல்ல. நீங்க எல்லாரும் பிராச்சியை பிளேம் பண்ணிருக்கீங்க. அவளோட வளர்ப்பை பத்தி, அவளோட ஃபேமிலியை பத்தி பேசிருக்கீங்கன்னா, நீங்க யாரெல்லாம் இப்படி பேசுனீங்களோ அவங்க கொஞ்சம் முன்னாடி வாங்க. டுவர்ட்ஸ் மீ. கம் கம் கம். ஐ won't say anything. வாங்க. யார் எதுவும் பேசலையோ அவங்க பேக்ல நிக்கலாம். என்ன இப்போ நல்ல நேரம் பார்த்து சொல்லணுமா? அந்த பொண்ணு எவ்வளவோ பேசிட்டீங்க, சாரின்னு ஒரு வார்த்தை சொல்லல. ஐம் சாரி பிராச்சி. நான் உன்கிட்ட எதிர்பார்க்கல டிம்பி. சாரி சார். ஐம் சாரி பிராச்சி. ஆலியா, நீயும் தான். ஐ டோன்ட் பிலீவ் இன் திஸ். ஐ மீன், நான் எதை பார்த்தேனோ அதை வச்சு நான் ரியாக்ட் பண்ணேன், அவ்வளவுதான். we reacted and what we saw. எங்க தரப்புல எந்த தப்பும் இல்ல. இருந்தாலும் நான் அவகிட்ட சாரி சொல்லணும்னு நீங்க எல்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா, let me tell you, I will not mean what I say. So sorry. அவ இப்படிதான். அவளுக்கு பதிலா நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். ஐம் சாரி. சார் ப்ளீஸ், என்னை பத்தி பேசும்போது கூட நான் வருத்தப்படல. என் அம்மாவை பத்தி பேசினதுதான் வருத்தமா இருக்கு. எங்க அம்மா யாரும் எனக்கு குறை சொல்லாத மாதிரி தான் சார் என்ன வளர்த்தாங்க. Of course, நீ கரெக்டா. சார், நீங்க தானே என்கிட்ட சொன்னீங்க, என்ன நடந்தாலும் எங்க அம்மா தலை குனிய கூடாதுன்னு. நீங்க தானே சார் சொன்னீங்க. நீங்க எங்க இருக்கீங்க? ஒருவேளை அம்மா இங்க இருந்தா இதெல்லாம் பாத்துருந்தா அவங்க என்ன ஆயிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஒன்னும் ஆகல. என்ன ஆச்சு? Nothing has happened. Okay, it's all over. அவங்க ரொம்ப நல்லவங்க சார். I love my mom சார். ரிலாக்ஸ். உனக்கு எதுவும் ஆகல. நான் தான் சொன்னல, உனக்கு உன் குடும்பத்துக்கு எந்த கெட்ட பேரும் வரவிட மாட்டேன்னு. Nothing will happen. நான் தான் இருக்கேன்ல. சரி, நீ வா. நான் உன்னை உங்க வீட்டுல விட்டு வரேன். லெட்ஸ் கோ. டாட், நீங்க போகாதீங்க டாடி, ப்ளீஸ். My sweetheart, come here. Stop crying. He's gone. ஏன் ரெண்டு பேருமே அழறீங்க? இப்படி அழறதுனால எதுவுமே நடக்க போறதில்ல. Be strong. தீபாவளி அதுமா கெஸ்ட் முன்னாடி அழறதா? ஏ ரன்வீர், பிராச்சியும் சஹானாவையும் வீட்டுல விட்டுரு. கெஸ்டையும் அனுப்பி வை. ஓகே.
ஐம் சாரி அகைன். So please. குட் நைட். ஏய், பட்டாசு வெடிச்சது முடிஞ்சதா? கிளம்புங்க. சஞ்சு, சொல்லுங்க. நீயும் கிளம்பலாம். இட்ஸ் ஓகே. தேங்க்யூ ஃபார் கமிங். ஹாப்பி தீபாவளி. நடந்ததுக்கு சாரிப்பா. அட நீ எதுக்குப்பா சாரி சொல்ற? இட்ஸ் ஓகே. அது முடிஞ்சதில்ல, ஏதோ தப்பு நடந்து போச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலி அதுதான் உண்மை. அதை தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். பிராச்சி அப்படி உன்கிட்ட என்ன பார்த்துட்டா. அப்புறம் அவளுடைய லெவல் கூட உன்னை விட மேல இருக்கு. அட என்னப்பா மேல கீழேன்னு பேசிக்கிட்டு இருக்க? எங்க லெவல்லாம் ஒரே கோட்ல தான் இருக்கு. 10 ரூபா மேல தான் இருக்கு, 10 ரூபா கீழெல்லாம் இல்ல. எனக்கும் அவளுக்கும் இருக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப்பை விட ரொம்ப அதிகம். ஷீ லைக்ஸ் மீ. விட்டா என்னென்னமோ சொல்லுவா போல இருக்க. ஹாய் guys, party's over. Thank you for coming. Happy Diwali. சேம் டு யூ. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. என்னப்பா நீ? உண்மையிலேயே சொல்றேன், அப்படியே ஒரு ஹீரோ மாதிரி பிராய்ச்சிக்கு நீ சப்போர்ட்டா நின்னா பாரு. அதாவது கேட்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நானும் சொல்றதுக்கு தான் வந்தேன். அது என்னன்னா, இங்க யாருக்கும் என்ன தெரியாது, யாரையும் எனக்கு தெரியாது. நான் சொன்னா அவங்க நம்ப மாட்டாங்க. விடு, என்ன இருந்தாலும் எனக்கும் பிராய்ச்சிக்கும் என்னமோ ஒண்ணு இருக்கு. அது இருக்கு. ஒன்றும் இல்லை, உனக்கும் பிராச்சிக்கும் நடுவில் ஒன்றும் இல்லை. நீங்கள் 2 பேரும் ஒரே ஊரை சேர்ந்தவங்க, அவ்வளவுதான். அப்புறம் நீ என்ன சொல்லிட்டு இருந்த அவங்க கிட்ட? அதான் அந்த பசங்க கிட்ட. பிராச்சி லைக்ஸ் யூ ரியலி? என்னாச்சு? அட ஒன்றும் இல்லை. நான் இவர்கிட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா, பிராச்சி எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே தெரியும்னு சொல்லிட்டு இருந்தேன். அதாவது நீயே சொல்ல, நம்மள தெரியுமா தெரியாதா சொல்லு. ஆமா, எனக்கு ஹோஷியார்பூர்ல இருந்தே இவரை தெரியும். சஞ்சு என்கிட்ட எங்க மன்னிப்பு கேட்க தான் வந்தார். எதுக்காக? ஊர்ல கலாட்டா பண்ணனே அதுக்காகவா? இல்ல ஹோஷியார்பூர்ல இருக்கும்போது உன்னை பொண்ணு கிட்ட வந்தானே அதுக்காகவா? இல்ல நீ அவனை அரைஞ்சி அதுக்காகவா? பிராச்சியோட அம்மா என்ன நிறைய சொல்லி இவங்க கிட்ட சொன்னாங்க. அம்மாவோட பேச்சை கேட்கணும்ல, அதனால அப்படியே செஞ்சுட்டாங்க. பிராச்சி நீ ஒரு மரியாதைக்குரிய பொண்ணுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதாவது எதையும் சொல்றதுக்கான அவசியமே கிடையாது. இப்படி எல்லாம் நடக்கிறது சகஜம்தான். இத பத்தி யோசிக்கிறதுக்கு எனக்கு அவசியமே இல்ல. அப்போ எப்ப கிளம்புறீங்க? அது வந்து இப்போ டாக்ஸிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதோ வந்துடும், இப்ப கிளம்பிடுவேன். இல்ல ஹோஷியார்பூருக்கு எப்ப கிளம்புறீங்க? மன்னிப்பு கேட்க வந்தீங்க, அதான் கேட்டுட்டீங்கல்ல, கிளம்ப வேண்டியதானே? இங்க இன்னும் அசிங்கப்படுறதுக்கு முன்னாடி சஞ்சீவ் நீங்க இருந்து கிளம்புறது நல்லது. நாளைக்கு தான் டிக்கெட்டு. நாளைக்கு கிளம்பிடுவேன் ஹோஷியார்பூருக்கு. பாய். நீங்கள் போங்க, நான் வரேன். 2 நிமிஷம். பாய் பாய் பிராச்சி. உனக்கும் நீ நடந்துக்கிறதையும் பார்த்தா எந்த சம்மந்தமும் இல்லையே. ரொம்ப பெரிய குடும்பத்தை சேர்ந்தவன். நீ ஒரு மட்டமானவன். உன் மைண்ட்ல என்ன இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்க பாரு, இதுதான் உனக்கு கடைசி. பிராச்சியை விட்டு விலகி இரு. இதுக்கப்புறம் நான் அவ கூட எங்கேயாவது உன்னை பார்த்தேன், அதுக்கப்புறம் நீ இருக்கவே மாட்ட. காலி பண்ணிடுவேன், புரியுதா? ஆரியன், நாளைக்கு இவன் இங்க இருக்கவே கூடாது. நீ போல அப்புறம் உன் காலை உடைச்சு அப்புறம் இந்த ஊர்லயே உனக்கு நான் பெர்மனன்ட் அட்ரஸ் கொடுத்துருவேன். இங்க பாரு, ஸோ ஸ்டே அவே. அப்புறம் அண்ணன் எந்த ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் புக் பண்றது சொல்லுங்க. ஹோஷியார்பூருக்கு ஃப்ளைட் எல்லாம் போகாதுப்பா, போகாது. அப்பனா இங்க இருந்து ட்ரெயின்லயே புக் பண்ணிடுவோம். சொல்லுங்க, உங்களுக்கு எந்த மாதிரியான ட்ரெயின் புக் பண்ணலாம்? டிராவலும் நிம்மதியா இருக்கும், நீங்களும் பத்திரமா போய் சேர்ந்துருவீங்க. என்ன இப்ப போறேன், ஆனா இந்த ஹீரோ மறுபடியும் வருவான். ஏன் கல்யாண பொண்ணை நான் கண்டிப்பா கூட்டிக்கிட்டு தான் போவேன். அப்புறம் இது புக்ட். ஹேவ் எ சேஃப் ஜர்னி. நீங்க சரியா சொன்னீங்க அக்கா. நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லா யாரோட லைஃப்லயும் இன்டர்ஃபியர் பண்ண முடியாது. திஷா என்னை விட்டு விலகி இருக்கணும்னு நினைக்கிறா. ஏன்னா ஐ திங்க் ஷீ நீட்ஸ் சம் டைம். ஷீ டசன்ட் நீட் டைம். அவளுக்கு டைம் தேவையில்ல, நம்பிக்கை தான் தேவை. அவளுக்கு உன் மேல நம்பிக்கை போயிடுச்சு, அதனாலதான் அவ உன் வாழ்க்கையை விட்டுட்டு போயிட்டா. நம்பிக்கையா? அப்ப நம்பிக்கை தான் எல்லாமே வா? அன்பு கிடையாதா? சரி, ஒத்துக்கிறேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது என்னுடைய தப்பாவே இருக்கட்டும். நானா என் திஷா கிட்ட ஆலியாவை, ஆனா திஷாவும் என்ன விரும்பினாலேக்கா. அவ என் மேல வச்சிருந்த காதல் பூரப் தப்பானவன் இல்லைன்னு ஏன் சொல்லல? காதல் இருந்திருந்தா நம்பிக்கை இருந்திருக்கணும்ல. நம்பிக்கை இருந்ததுதான் பூரப், ஆனா நம்பிக்கை இப்ப குறைஞ்சிருச்சுன்னு சொல்றேன். அப்புறம் ஒரு விஷயம்,
எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லயும் அன்பு கம்மியாயிடுச்சுன்னா எல்லாமே போயிடும். ஆனா நம்பிக்கை மட்டும் போயிருச்சுன்னா அப்புறம் அந்த உறவே முறிஞ்சிரும். உனக்கே தெரியுது, நீயே சொல்ற உன்னோட லைஃப் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்குன்னு. நீ ஆலியாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அங்க உனக்கு எப்பவுமே டென்ஷன் மட்டும்தான் இருக்கு. முதல்ல நீ அதை சார்ட் அவுட் பண்ணு. அப்புறம் திஷாக்கு முதல்ல உன் மேல நம்பிக்கையை கொண்டு வரணும். ஒருவேளை நம்பிக்கை உன் மேல அவளுக்கு வந்துருச்சுன்னா அவளால உன்கிட்ட பொய் சொல்ல முடியாது, அவளோட காதலையும் உன்கிட்ட மறைக்க முடியாது. நீ இதெல்லாம் செஞ்சாகணும் பூரவ். இதெல்லாம் முதல்ல பண்ணு, அதுக்கப்புறமா யோசி அவளை மறுபடியும் எப்படி உன்னோட லைஃப்க்கு கொண்டு வர முடியும்னு. சில சமயத்துல அப்பா என் மேல அன்பா இருக்காருன்னு எனக்கு தோணுது. பட் டாடி சில சமயம் அந்த பிராச்சி மேலதான் அன்பா இருக்காரு. ஆனா நான் கத்துன உடனே அந்த ஒரு கத்துக்கு அந்த வெயிட்டரை டாடி போக விட்டுட்டாரு. அதாவது அந்த ஒரு குரல் எனக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் அந்த பிராச்சிக்கு அவரு கொடுக்கல. ஏய், you're feeling well? பிரியா, பிராச்சி பிரச்சனையில இருக்கும்போது நீ அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும். You should support her. ஆனா டாடி, எல்லாரும் ரியாக்ட் பண்ண மாதிரி நானும் அவ மேல ரியாக்ட் பண்ணிட்டேன். I know sweetheart, I know. ஆனா அவங்க யோசிக்கிறது அப்படி. பிராச்சியை பத்தி உனக்கு தெரியும், பிராச்சி அப்படி இல்லைன்றது உனக்கு தெரியும். உன்ன மாதிரி நீ அவளையும் நினைச்சுக்க. நீ அவங்கள மாதிரி ரியாக்ட் பண்ணா அப்புறம் உனக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கும்? And you're not like them. You're different sweetheart. You are. அப்புறம் நீயும் பிராச்சி மாதிரி தான். அவங்களுக்கு பிராச்சியை தெரியாது, அவங்க சொல்றத சொல்லிட்டு போட்டோம். Let them talk. ஆனா நீ பேசாத. நல்ல வழியா மீரா எனக்கு எல்லாத்தையும் மெசேஜ் பண்ணா, இல்லைன்னா என்ன நடந்திருக்கும் தெரியாது. பறந்தா வர முடியும் சொல்லு. I think I should go and thank Meera. Shall I go? You're fine, huh? Yeah, I'm fine. பிரியங்கா இவளை பார்த்துக்கோ. I'll be back. ரன்பீர், நீங்க சஞ்சு கிட்ட என்ன பேசிட்டு இருந்தீங்க? ஒன்றும் இல்லை, சும்மா பாய்ஸ் டாக். உனக்கு புரியாது. பாய் ஷகானா. தேங்க்யூ. வெல்கம். அட, நீங்க எல்லாம் வந்துட்டீங்களா? பிரக்யா வரலையா? அப்புறம் பிராச்சி, உனக்கு என்னாச்சு? உன் முகம் ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? அது ஒண்ணும் இல்ல ஆண்டி, அவ ரொம்ப டயர்டா இருக்கா. சொல்றதுக்கும் டயர்டா இருக்கு. போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுங்க. நான் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ஏய் மது, தண்ணி கொண்டு வந்து கூட. பிராச்சி வந்துட்டா, சஹானாவும் வந்துட்டா. பாட்டி, நான் கொண்டு வரேன். சீக்கிரமா வா. சீட்டிங் பண்ண கூடாது. எனக்கு ஒரு கார்டு தான் தேவைப்படுது. நான் இப்ப வரேன். நீயா? நான் தானே ட்ராப் பண்ண. அப்புறம் நான் தானே. ஐ மீன், நீ என்ன வீட்டுக்கு கிளம்பலையா? கிளம்பணுன்னு தான் இருந்தேன், ஆனால் நின்றுட்டேன். ஏன்னு தெரியல. நீ சாரி. நான் ப்ளீஸ் என்ன பேச விடு. ப்ளீஸ் என்ன பேச விடு. நான் சரி, நீயே சொல்லு. தேங்க்யூ. அவ்வளோதானா? இல்ல, இன்னொரு விஷயமும் கேட்கணும். கேளு. ஐ நோ என்ன உனக்கு சுத்தமா பிடிக்காது. அப்புறம் எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண? ஏன்னு எனக்கு தெரியல. என்னால்
உன் கண்ணில் கண்ணீரை பார்க்க முடியல. நீ அழுதுட்டு இருந்ததை பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதான் இப்படிலாம். அப்புறம் ஆக்சுவலி நானும் இதை தான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஓகே, ஒரு நிமிஷம். ஆ, ஒன்றும் இல்லை. குட் நைட். குட் நைட்.